வேலூர் சிறையில் இருந்த ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் சேலம் மத்திய சிறையில் சிபிசிஐடி போலீஸ் சூப்பரண்ட் வினோத் சாந்தாராம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். வேலூர் சிறையில் இருந்த ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் சேலம் மத்திய சிறையில் சிபிசிஐடி போலீஸ் சூப்பரண்ட் வினோத் சாந்தாராம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிவகுமார் சிறைத்துறை டிஐஜி வீட்டில் வேலைக்கு சென்றதாக புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். சேலம் மத்திய சிறையில் தற்போது சிபிசிஐடி போலீஸ் சூப்பரண்ட் வினோத் சாந்தாராம் விசாரணை செய்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் கொலை வழக்கில் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது சிவகுமார் சிறைத்துறை டிஐஜி வீட்டில் ரூபாய் 4,25,000 மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் சிறை அருகே மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிவகுமாரின் தாயார் தனது மகன் சிவகுமார் திருடிவிட்டார் என கூறி சிவகுமாரை சிறை அதிகாரிகள் சித்திரவதை செய்கிறார்கள் என வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனையடுத்து நீதிபதிகள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிவகுமாரிடம் விசாரணை செய்து அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இதனடுத்து சிபிசிஐடி சூப்பிரண்டு வினோத் சாந்தாராம் மற்றும் சிபிசிஐடி போலீசார் இன்று காலை 10 மணி அளவில் சேலம் மத்திய சிறைக்கு வந்தனர். பின்னர் சிறை சூப்பிரண்டு வினோத்திடம் அனுமதி பெற்று தற்போது கைதி சிவகுமாரிடம் விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணை முழுவதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.